செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக நிதியமைச்சர் வரும் 10ஆம் தேதி புதுச்சேரி நீதிமன்றத்தில் கட்டாயம் ஆஜராக வேண்டும், நீதிமன்றம் உத்தரவு. டிராவல்ஸ் உரிமையாளர் வீட்டில் திருடிய சிறுவன் உள்ளிட்ட 4 பேர் கைது, நகை பணம் பறிமுதல். புதுவையில் ரங்கசாமி தனிநபர் ராஜ்யம் நடத்துகிறார், காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் பேட்டி. கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை, 1,02,000 ரூபாய் பணம் பறிமுதல். தமிழக நிதியமைச்சர் வரும் 10ஆம் தேதி புதுச்சேரி நீதிமன்றத்தில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் கடந்த 2022ஆம் ஆண்டு தொழில் போட்டி காரணமாக புதுச்சேரி எழில்நகரில் வசித்து வரும் தனது உடன்பிறந்த தம்பி மரி குளோத் மற்றும் அவரது மனைவி கேரளின் ஆகியோரின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து அவர்களை உருட்டுக்கட்டையால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தார். இது குறித்த வழக்கு புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு விசாரணைக்காக பலமுறை வாய்தா வழங்கப்பட்ட போதிலும் அமைச்சர் மரிய வில்சன் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இதனை நேரில் பெற்றுக்கொள்வதற்காக இன்று புதுச்சேரி நீதிமன்றத்தில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி சேரலாதன் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்று புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. தமிழக பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் இருப்பதால் அவரால் ஆஜராக முடியவில்லை என்று அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதியிடம் முறையிட்டனர். அப்போது நீதிபதி ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவை அலுவல்களை காரணமாக கூறி 15 நாட்கள் கால அவகாசம் கேட்டதாகவும், ஆனால் 3 தினங்கள் மட்டுமே சட்டப்பேரவை நடந்தது. இதன் காரணமாகவே மனுதாரர் அமைச்சர் என்பதால் விடுமுறை தினமான சனிக்கிழமையன்று ஆஜராக உத்தரவிட்டிருந்தேன் என்றும், தற்போது மேலும் 15 நாள் அவகாசம் கேட்பதால் இதற்கு கால அவகாசம் வழங்கினால் மீண்டும் அடுத்த கட்டமாக சட்டப்பேரவை கூடும் தேதியை காரணமாக குறிப்பிட்டு இந்த வழக்கில் விலக்கு கேட்பார்கள். எனவே குற்றப்பத்திரிகை பெறுவதற்காக மரிய வில்சன் வருகின்ற 10ஆம் தேதி கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டுமென நீதிபதி காட்டமாக கூறினார். இந்த உத்தரவால் அமைச்சர் மரிய வில்சன் வருகின்ற 10ஆம் தேதி நீதிமன்றத்தில் கட்டாயம் ஆஜராக வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. டிராவல்ஸ் உரிமையாளர் வீட்டில் திருடிய சிறுவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து நகை பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புதுவை உருளையன்பேட்டை முருகன் கோவில் வீதியை சேர்ந்தவர் சத்தியமூர்த்தி டிராவல்ஸ் நடத்தி வருகிறார். இவரது மனைவி மஞ்சுளா ஃபைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். கடந்த மே மாதம் மஞ்சுளா வெளியில் சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் அலமாரி கதவு திறந்திருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதில் வைத்திருந்த நகைகள் காணாமல் போயிருந்தது. இது குறித்து மஞ்சுளா உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது மஞ்சுளாவின் உறவினரான 17 வயது சிறுவன் அவரது வீட்டில் தங்கி படித்து வந்துள்ளார். இதனையடுத்து போலீசார் சந்தேகத்தின் பேரில் சிறுவனை அழைத்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் வீட்டில் நகை பணம் திருடியதை ஒப்புக்கொண்டார். திருடப்பட்ட நகை பணத்தை அவரது நண்பர்களான வானரப்பேட்டை பகுதியை சேர்ந்த உதயகுமார், பூமியன்பேட் பகுதியை சேர்ந்த ஹரிஹரன் மற்றும் சுபாஷ் ஆகியோரிடம் கொடுத்து சொகுசாக வாழ்ந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் சிறுவன் உட்பட 4 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்த கார், 8 பவுன் தங்க நகைகள், 98,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நபர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் ரங்கசாமி தனிநபர் ராஜ்யம் நடத்துவதாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் 100 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக சிதைத்து வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்று புதிய பெயருடன் திட்டத்தை கொண்டு வந்துள்ளதாகவும், இதில் 125 நாள் வேலை கிடைக்கும் என்கின்றனர். நடப்பு நிதியாண்டில் முதல் 3 மாதங்களில் வேலை எதுவும் தரவில்லை. விவசாய திட்டங்களை புறக்கணிக்கும் திட்டம் இது என்றார். குறைந்தபட்ச கூலி எவ்வளவு தருவார்கள் என்பது கேள்வியாக இருப்பதாகவும், முன்பு நிர்ணயிக்கப்பட்ட 228 ரூபாய் தர எந்த நடவடிக்கையும் இல்லை. சேதராப்பட்டில் ஜிக்மர் உறுப்பு மாற்று சிகிச்சை மையம் அமைய உள்ளதாகவும், இதில் உருவாகும் கழிவு நீரை ஏரிகளில் கலக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் ரங்கசாமியின் ஒரு நபர் ராஜ்யம் நடப்பதாகவும், அதில் அமைச்சர்கள், சபாநாயகர் யாரும் தேவையில்லை. அமைச்சர்களுக்கு இலாக்கா இல்லாததால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் அமைச்சர்களாக விட்டதாகவும், எதிர்க்கட்சியினர் துணை சபாநாயகர் பதவி கேட்காமல் ஏன் போராட்டம் நடத்துகிறார்கள் என கேள்வி எழுப்பினார். கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தியதில் 1,02,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சி புதிய கட்டிடத்தில் நேற்று மாலை மாவட்ட ஆய்வுக்குழு அலுவலர் முருகையன் மற்றும் விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீஸ் ஆய்வாளர் ஈஸ்வரி தலைமையில் 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர்.
அப்போது நகராட்சி அலுவலகத்தில் நுழைவாயில் கதவை இழுத்து மூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஊழியர்கள் அனைவரையும் ஒரு அறையில் அமர வைத்தனர். அனைத்து நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் செல்போன் மற்றும் இருசக்கர வாகனம், கார் ஆகியவற்றின் வாகனங்களில் இருந்து சாவியை வாங்கிக் கொண்டனர். பின்னர் முதல் தளத்தில் உள்ள பொதுப்பணித்துறை பொறியாளர் அலுவலகத்திற்கு சென்று ஒவ்வொரு பிரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. நகராட்சி ஊழியர்களின் இருசக்கர வாகனங்களை திறந்து பார்த்து ஒவ்வொரு இருசக்கர வாகனத்திலும் அதில் ஊழியர்கள் வைத்திருந்த பணத்தை ஒரு பையில் சேகரித்தனர். நகராட்சி ஆணையர் துர்கா வாகனத்தை அங்குலம் அங்குலமாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஆய்வு செய்தனர். பின்னர் நகராட்சி ஆணையர் துர்காவிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் ஈஸ்வரி ஒரு சில கோப்புகள் குறித்து விசாரணை நடத்தினார். 3 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த சோதனையில் 1,02,372 ரூபாய் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அரிசி கொள்முதல் முறைகேடு நடந்தது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இளைஞர் காங்கிரஸ் போலீசாரிடம் மனு அளித்துள்ளது. பொதுமக்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்குவதற்காக கொள்முதல் செய்யப்பட்ட அரிசியில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். அந்த மனுவில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை முதல் 2026ஆம் ஆண்டு மே மாதம் வரை 11 மாதங்களுக்கு செய்யப்பட்ட அரிசி கொள்முதல் ஒப்பந்தத்தில் ஒப்பந்தம் பெற்ற நிறுவனம் வெறும் 5 மாதங்கள் மட்டுமே அரிசி விநியோகம் செய்துவிட்டு மீதமுள்ள ஒப்பந்த காலத்தில் தனது பொறுப்பை நிறைவேற்றாமல் பணியை பாதியிலேயே கைவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒப்பந்த நிறுவனம் விதிமுறைகளை மீறியதுடன் புதிய டெண்டர் கோராமல் அதே நிறுவனத்திற்கே பணிகள் வழங்கப்பட்டதாகவும் அதில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குனர், கான்பெட் மேலாண்மை இயக்குனர் ஐயப்பன், அரசு செயலர் விக்ரந்த் ராஜா, முத்துமீனா மற்றும் பிற தொடர்புடைய அதிகாரிகளின் செயல்பாடுகள் குறித்து உரிய விசாரணை நடத்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கல்லூரி எதிரில் புதிய நிழல்குடை அமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கல்லூரி எதிரே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் தினமும் மாணவிகள், அலுவலக ஊழியர்கள், முதியோர் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் பல ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாததால் நிழல்குடையின் மேற்கூரை மற்றும் இரும்பு கட்டமைப்புகள் சேதமடைந்து வெயில் மற்றும் மழை காலங்களில் பயணிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். சேதமடைந்த நிழல்குடை பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதனால் பேருந்துக்காக காத்திருப்பவர்கள் சாலையோரத்தில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பழுதடைந்த நிழல்குடையை அகற்றி பாதுகாப்பான மற்றும் நவீன வசதிகளுடன் கூடிய பயணிகள் நிழல்குடையை அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார் விஐபி உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இணைந்துள்ளார். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் சார்பில் மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் பங்கேற்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அதன் 100வது விஐபி உறுப்பினராக இணைந்தார். இந்நிகழ்ச்சியில் ரைசிங் புதுச்சேரி என்ற புத்தகத்தை வழங்கி அதன் நோக்கங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசிய லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், வளர்ச்சி என்பது கட்டிடங்கள் அல்ல, மக்களின் மகிழ்ச்சியை என்று குறிப்பிட்டு புதுச்சேரியை சிங்கப்பூர் போல மாற்றுவதற்கான தனது தொலைநோக்கு திட்டங்களை விரிவாக எடுத்துரைத்தார். Why I chose Puducherry? I could have been anywhere or gone into any place. But Puducherry, it also has this Tamil culture, our local identity. And if you take the history, it was also ruled by all the 4 kingdoms, Chera, Chola, Pandyas and Pallavas. We do have our roots as Tamil and our culture, heritage. Along with it, it's a union territory and the population is something similar to Singapore and and Hong Kong. So this was the model I wanted to transform. In 20 years to 30 years max, I wanted to transform like Singapore. So that is one of the reason I chose Puducherry. ரோப்கார் திட்ட ஆய்வுகளை சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கவர்னரிடம் சமர்ப்பித்துள்ளார். புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில்
தனது சொந்த செலவில் மக்கள் சேவைக்காக களமிறங்கியுள்ளார் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். புதுச்சேரியின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் தொலைநோக்கு பார்வையோடு நகரின் நெரிசலை குறைப்பதற்காக உலகத்தரம் வாய்ந்த நவீன ரோப்கார் திட்ட ஆய்வுகளை அவர் தயாரித்துள்ளார். இதற்காக ஆஸ்திரேலியாவின் முன்னணி டோப்பிள்மேயர் நிறுவனத்துடன் இணைந்து பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த அதிநவீன திட்ட ஆய்வுகளை கவர்னர் கைலாஷ்நாதனிடம் நேரில் சந்தித்து முறைப்படி அவர் சமர்ப்பித்துள்ளார். மக்களின் பயண நேரத்தை குறைக்கவும் புதுச்சேரியின் உள்கட்டமைப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லவும் போராடும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் இந்த நடவடிக்கையை மக்கள் பாராட்டியுள்ளனர். துரித ஆம்புலன்ஸ் சேவையை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் துவக்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி மக்களின் அவசர மருத்துவ தேவைகளுக்காகவும் ஆபத்தான நேரத்தில் உயிரை காக்கவும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் துரித ஆம்புலன்ஸ் சேவையை தொடக்கி வைத்துள்ளார். மருத்துவ அவசரம் என்று தகவல் கொடுத்த அடுத்த நொடியே ஆம்புலன்ஸ் வாகனம் மக்களை தேடி வரும் என்றும் நோயாளிகளை பாதுகாப்பாக மீட்டு அவர்களுக்கு சரியான நேரத்தில் உரிய சிகிச்சை கிடைக்க இந்த சேவை உதவி செய்வதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். தொகுதி மக்களின் ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்பிற்கும் எப்போதும் துணையாக இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை அப்பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர். போக்குவரத்தை நெறிப்படுத்தும் யூ-டர்ன் திட்ட வரைவை சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கவர்னரிடம் சமர்ப்பித்துள்ளார். சாலை விபத்துகள் அற்ற பாதுகாப்பான புதுச்சேரியை உருவாக்க தனது சொந்த செலவிலேயே மக்கள் நற்பணிக்காக தடம் பதித்துள்ளார் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின். புதுச்சேரியின் முக்கிய சாலைகளில் ஏற்படும் விபத்துக்களை தடுக்க உலக புகழ்பெற்ற யூ-டர்ன் மேன் மனுநீதி நிபுணர்கள் மூலமாக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட நவீன யூ-டர்ன் ஆய்வு திட்ட வரைவை அவர் கவர்னர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து அவரிடம் முறைப்படி சமர்ப்பித்தார். தனியார் மருத்துவமனையில் 15க்கும் மேற்பட்ட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை நடைபெற்றுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை சேர்மன் முருகேசன் மற்றும் இயக்குனர் வெங்கட்ராம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது அவர்கள் புதுச்சேரியில் முதன்முறையாக ஈஸ்ட் கோஸ்ட் தனியார் மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதன்படி 15க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ரோபோட்டிக் மூலம் அறுவை சிகிச்சை மேற்கொள்வதால் குறைந்த வலி, குறைந்த இரத்த இழப்பு, மிக சிறிய கீறல்கள் விரைவாக குணமடைதல், குறைந்த நாட்கள் மருத்துவமனையில் தங்குதல், இயல்பான வாழ்க்கைக்கு உடனடியாக திரும்புதல் உள்ளிட்ட பல்வேறு பயன்கள் உள்ளதாக குறிப்பிட்ட அவர்கள் ரோபோட்டிக் சிகிச்சை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் இதுவரை ஹெர்னியா மற்றும் பித்தப்பை அறுவை சிகிச்சைகள், பெருங்குடல் மற்றும் மலக்குடல் அறுவை சிகிச்சைகள், சிறுநீரகம் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள், உடல் பருமன் குறைப்பு, மகப்பேறு மற்றும் மகளிர் நோய் குறித்த அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினர். லேப்ரோஸ்கோபி சிகிச்சைகளை விட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை செலவு அதிகமாக இருந்தாலும் உலகத்தரம் வாய்ந்த துல்லியமான ரோபோட்டிக் தொழில்நுட்பம் ஒருங்கிணைந்து நோயாளிகளுக்கு பாதுகாப்பான அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள பயனளிப்பதாகவும் தெரிவித்தனர். காஸ்மோபாலிட்டன் ரிலையன்ஸ் சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தியின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் தொழிலதிபரும் காஸ்மோபாலிட்டன் லயன்ஸ் சங்க தலைவருமான கிருஷ்ணமூர்த்தியின் பிறந்தநாள் விழா சங்க நிர்வாகிகளால் கொண்டாடப்பட்டது. விழாவின் ஒரு பகுதியாக அண்ணா சாலை ஜெயின் கோவில் எதிரே துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் போர்வை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வள்ளலார் சாலையில் உள்ள சாலையோர ஏழை பெண் வியாபாரிக்கு பெரிய நிழல்குடையும் 2 சிறப்பு குழந்தைகளுக்கு சக்கர நாற்காலியும் வழங்கப்பட்டன. திப்ராயப்பேட்டை பகுதியில் உள்ள தொழுநோய் நல காப்பகத்தில் நடக்க முடியாத வயதான பெண்மணிக்கு கால்கட்டை மற்றும் போர்வை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் திருவேங்கடம், ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் சேகர், நிர்வாகி திருவேங்கடம் உள்பட லயன்ஸ் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,450 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,07,600 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,540 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக நிதியமைச்சர் வரும் 10ஆம் தேதி புதுச்சேரி நீதிமன்றத்தில் கட்டாயம் ஆஜராக வேண்டும், நீதிமன்றம் உத்தரவு. டிராவல்ஸ் உரிமையாளர் வீட்டில் திருடிய சிறுவன் உள்ளிட்ட 4 பேர் கைது, நகை பணம் பறிமுதல்.
புதுவையில் ரங்கசாமி தனிநபர் ராஜ்யம் நடத்துகிறார். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் பேட்டி. கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. 1,02,000 ரூபாய் பணம் பறிமுதல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.